நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. பாப்பா, பெரிய மனுஷா வா. அப்பா மேல உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல, அப்படிதானே? அப்பா என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்புறம் இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? அந்த விக்ரம் துளி கூட என் மேல மரியாதை இல்லாதவன். அந்த இனியா அதுக்கும் மேல என்ன ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டா. நீங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுல போய் தாங்கன்னா என்னடா அர்த்தம்? இந்த வீட்டுல நடக்கிற கூத்தெல்லாம் நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. அந்த விக்ரம் இந்த வீட்டுக்குள்ள வந்து எனக்கு இஷ்டம் இல்லாத பூஜையை அவன் பொண்டாட்டி வச்சு நடத்திட்டு போறான். என் கையாலே அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்றான். நான் முடியாதுன்னா என்ன டவுரி கேஸ்ல உள்ள தூக்கி வச்சிருவேன் மிரட்டான். அந்த இனியாவும் நான் டவுரி கேட்டு கொடுமைப்படுத்தினதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்றான் அவன். அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் என்னடான்னா அவன் வீட்டுல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரீங்க. அப்பா ஃப்ளைட் எந்த நிமிஷமும் கிளம்புன்னு சொன்னாங்கப்பா. நீங்க வீட்டுக்கு வந்தா மறுபடியும் விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க அண்ணன் வீட்டுல போயிருந்தோம். டேய், அதெல்லாம் காரணம் இல்ல. அந்த வீட்டுல ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட குணம் அது. என் சம்பந்தப்பட்ட யார் அங்க போனாலும் அவங்களை எனக்கு எதிராக மாத்தி விட்டுருவாங்க. அதுக்குதான் என் குடும்பத்து வாரிசை வயித்துல வச்சுக்கிட்டு நீங்க அங்க போக கூடாதுன்னு சொல்றேன். ஐயோ, அது எப்படிங்க சரியா வரும்? எப்படி அவ அவங்க வீட்டுக்கே போகாம இருக்க முடியும்? ஏன்னா அவ என்ன மதிக்கிறவங்க அந்த வீட்டுக்கு போக கூடாது, அவ்வளவுதான். அப்பா இளங்கோ, உங்க அப்பாக்கு ஒருத்தர பிடிக்கலனா அவங்க சவகாசமே நமக்கு எதுக்குப்பா? அத மனசுல வச்சுக்கிட்டு தானே நம்ம நடந்துக்கணும். யாழினி, இவனுக்கு தான் புத்தி இல்ல, உனக்குமா தெரியாது? மாமாக்கு அவங்கள ஆகாதுன்னு தெரியாது, நீ அம்மா கூட போன. அது மாமா, புருஷன் கூப்பிட்டான் உடனே அவன் கூட கிளம்பி போயிட்டேன், அப்படிதானே? இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், விக்ரம் என் பிள்ளையே கிடையாது. அந்த இனியா என் மருமகளே கிடையாது. என்ன மதிக்கிறவங்க அந்த வீட்டு வாசலை மிதிக்காம இருக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். டேய் இளங்கோ, உன் ஃப்ளைட் டிக்கெட்டு, கம்பெனில கொடுத்த டிரான்ஸ்பர் ஆர்டர் அதெல்லாம் எடு. அது எதுக்குப்பா? உன்னை குடுன்னு சொன்னேன். அப்பா அப்பா என்னப்பா? அப்பா 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 என்னப்பா பண்றீங்க? என்ன மாமா? அப்பா வேணாப்பா. அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா மாமா, அப்பா 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 என்னப்பா பண்றீங்க? வேண்டாப்பா. என்னங்க ஏன்பா என்னங்க பண்றீங்க? ஐயோ, அப்பா என்னப்பா இதெல்லாம்? இது இல்லைன்னா நாங்க போக முடியாதுப்பா. வேலையிலையும் ஜாயின் பண்ண முடியாது. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? இத பாருடா, நீ மும்பைக்கு போக கூடாது. போய் அந்த வேலையில ஜாயின் பண்ண கூடாதுன்னா அதை கிழிச்சு போட்டேன். நீ சென்னையிலேயே வேலை பார்த்தா பாரு, இல்ல வேலையை விட்டுட்டு ஒழுங்கா வீட்லயே இரு. உன்னையும் உன் பொண்டாட்டியும் நான் பாத்துக்கிறேன். அதையும் மீறி நீ போகணும்னு முடிவு பண்ணா அப்புறம் இந்த அப்பனுக்கு கெட்ட கோவம் வந்துடும், ஞாபகம் வச்சுக்க. போ, உள்ள போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு உன் கம்பெனிக்கு போய் நான் மும்பைக்கு போல சென்னையிலேயே வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு வா. இதை தவிர வேற எந்த முடிவும் நீ எடுக்கக்கூடாது, புரிஞ்சுதா? போ. என்னம்மா? அத்தை. இளங்கோ, ஐயோ ஜாலி. யாரு கிட்ட? இந்த அமுத கிட்டேவா? இருந்த இடத்துல இருந்தே உங்களை வீட்டுக்கு வர வச்சனா அதுதான் அமுதம். இனிமே இங்கதான் இருக்கணும், பாத்துக்கிறேன். கடவுளே, நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections.
up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.